வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ராகுல் காந்தி வெளிநாட்டில் போய் இந்தியாவை கேவலப்படுத்திட்டாரு, அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு பிஜேபி சொல்லும்போது, இதற்கு முன்பு ஐயா மோடி அவர்கள் ஒரு 70 நாட்டுக்கு போயிருக்காரு. அதில் 55 நாடுகளில் அவர் பேசிய பேச்சு, அதாவது அதுவும் குறிப்பாக இன்னொன்று, ரஷ்யாவில் தேசிய கீதம் பாடிட்டு இருக்கும்போது நடந்து போகும்போது அங்கே இருக்கக்கூடிய தூதர் ஐயா நடக்கக்கூடாதுன்னு அவரை நிற்க வச்சது, தேசிய கொடி மேலே கையெழுத்து போட்டு ஒபாமாட்ட கொடுத்தது, அதுக்கப்புறம் தேசிய கொடி வச்சு முகத்தை தொடச்சது, இப்படி தேசத்தை அவமானப்படுத்தியவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி காங்கிரஸ் தரப்பில் கேட்கப்படுது. அதையும் தாண்டி தென்னாப்பிரிக்காவில் ஐயா மோடி பேசுனது கூகுளில் போய் பாருங்கள், ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா இப்படிலாம் மோடி பேசினாரான்னு ஏற்கனவே நிறைய தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அவர் ஏற்கனவே நிறையா பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ராகுல் காந்தி சொன்ன வார்த்தை ஏன் சிக்கலாவது? ராகுல் காந்தி சொன்ன வார்த்தைனா, ராகுல் காந்தி மற்ற நேரத்தில் போய் இதை பேசியிருந்தா பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் பேசக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமெரிக்காவில் தேர்தல் நடக்கக்கூடிய நேரம். ட்ரம்ப்பு, கமலா ஹாரிஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்காங்க. அதுவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அது என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது பேசும்போது பெரிய விவாத பொருளாகுது. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய லண்டன், அமெரிக்கா, ஜெர்மன் எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அங்கே வந்திருக்காங்க. ஒவ்வொரு நாட்டில் இருக்க பத்திரிகையாளரும் அந்த பத்திரிகையை வெளியிடும் போது எதிர்கட்சி தலைவர் வந்தார், அவர் என்ன சொன்னார், என்னங்க சொன்னார் பாருங்கள், அண்டர் செக்ரட்டரி 78 பேர் இருக்காங்களாம் இந்தியாவில், அதில் ஒரே ஒரு பழங்குடியினர் மட்டும் இருக்கார், 3 ஓபிசி, 3 சிறுபான்மையினர். அப்போ 79% உள்ள பெரும்பான்மை உள்ளவர்கள் கம்மியாக இருக்காங்க, கம்மியாக பிரதிநிதித்துவம். வெறும் 15% இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர் மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இதுதான் இந்தியா. இப்போ இதுதான் இந்தியாவா? இந்தியா நாங்கள் நினச்சோம் இந்தியானா பன்முகத்தன்மையில் ஃபேமஸ்ஸு, வேற்றுமையில் ஒற்றுமை தான், எத்தனை ஜாதிகள், எத்தனை மதங்கள், எத்தனை இனங்கள், எத்தனை மொழிகள், இதுதான் இந்தியாவோட அழகுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஐயா மோடி சொல்கிறார், ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே கடவுள். ஆர்எஸ்எஸ், ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் தமிழ் உள்ளிட்ட எந்த மொழியும் சிறப்பு இல்லை அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு. இது தமிழனால் எவ்வளோ கோபம் வரும். நீங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் விடுங்க, தமிழை குறை சொல்வதற்கு ஆர்எஸ்எஸ் யாரமே கேட்போமா, கேட்க மாட்டோமா? நம்மளும் மரியாதை கொடுத்து பேசலான்னு பார்த்தோம். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசினா அப்புறம், ஏன்னா ஒரு மொழியை அழித்து விட்டால் அந்த இனம் அழியுங்க. நீங்கள் எடப்பாடி, ஸ்டாலின், எலினி எவ்வளோ யாரை திட்டினாலும் எங்களை திட்டின மாதிரி. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த தமிழ் அப்படிங்கிற ஒன்று அழிக்கணுங்கிறது பிஜேபி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் இருந்தாலும் பண்ணுவாங்க, இவங்க ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க. ஹிந்தி மட்டும்தான் மொழியாக இருக்கணும், தமிழ் போச்சு. நம்ம சம்பளத்தை வாங்கிட்டு ஆளுநர் மாளிகையில் உட்காந்துட்டு ஆளுநருக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சமஸ்கிருதம் சூப்பர் மொழின்னு சொல்லுவீங்க. ஏன் பீகாரில் போய் சொல்லி பாருங்களேன், பீகாரி பேசாதீங்க, சமஸ்கிருத ஊக்கி அங்கே போய் பேசுங்க, தைரியம் இருக்கா உங்களுக்கு? இதுக்கு முன்பு நீங்கள் இருந்தீங்கன்னா நாகாலாந்து, அங்கெல்லாம் போய் பேசுங்க, நாகா பேசாதீங்க, சமஸ்கிருதத்தை பேசுங்கன்னு ஓட விட்டுருப்பாங்க. நம்மளும் ரொம்ப மரியாதையாக பேசலாம், என்னென்னு பேசலான்னு பார்த்தா இதெல்லாம் மொழியெல்லாம் யாரும் கோவம் வருங்க. நீங்கள் அதெல்லாம் ஒரு தனி மனித தாக்குதல் கூட நம்ம ஏற்றுக்குவோம், ஒரு மொழி மீதான தாக்குதல்ங்கிறது மன்னிக்கவே முடியாது. தமிழர்கள் சோரம் போகிறவங்க இதே கர்நாடகத்தில் போய் பேசி பார்த்துருவீங்களா நீங்கள்? அந்த மொழியை இது பண்ணிவிட்டு என்ன பேச்சு பேசுகிறீங்க? மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி ராகுல் காந்தி பேசினது, ஐயா மோடி, ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, ஐயா இந்தியாவில் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படலையா, இஷ்டத்துக்கு தேர்தல் வச்சாங்கய்யா, மோடிக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கய்யா, எங்களுடைய வங்கி கணக்கெல்லாம் முடக்கிட்டாங்கய்யா, எல்லா வீட்லேயும் ரைடு விட்டாங்கய்யா, அவங்க பாடி எலெக்ஷன் நடத்துனாங்கய்யா, உண்மை தானே பண்ணீங்க? அதையும் தாண்டி நீங்கள் தென்னாப்பிரிக்காவில் சியோலுங்கிற இடத்துல பேசின பேச்சு என்ன? இந்தியாவில் இருக்க மக்கள் வெக்கி தலை குனிகிறார்கள், இந்தியாவில் பிறந்ததே பாவம் என்று நினைக்கிறார்கள், ஆனால் இப்போது 10 ஆண்டுகளாக நான் வந்த பிறகு பெரிய அளவுக்கு இந்தியா வளர்ந்துருக்கு. அப்போ ஏற்கனவே ஆண்ட ஆட்சியெல்லாம் முட்டாளுங்க, நீங்கள் ஒருத்தர் தான் புச்சாலி. பாவம் வாஜ்பாயும் முட்டாள்ட்டார், அதான் காமெடி. தெரிஞ்சு தான் பேசுவார், தெரியாமலாம் பேசல. ஒவ்வொரு இடத்துலையும் இந்தியா இதற்கு முன்னால் அடிமைப்பட்டு கிடந்தது, நான் தான் சுதந்திரம் வாங்கி தந்தேன். அப்போ எல்லோரும் யோசிப்பாங்க, என்னடா காந்தி வாங்கி சுதந்திரம் வாங்கி தந்தேன், இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னும் குறிப்பாக ஜவஹர்லால் நேருடைய தவறான கொள்கைகள், இந்திரா காந்தி அவருடைய தவறான கொள்கைகள், ராஜீவ் காந்தியுடைய தவறான கொள்கைகள், இதுதான் இந்தியாவை மோசமான பாதைக்கு நடத்தி சென்றதுங்கிறாரு. அப்போ பொருளாதாரம் இவ்வளோ தூரம் உள்ளே வந்திருக்குதே மன்மோகன் சிங் பிரிவில், ராஜீவ் காந்தி ஆட்சியில் தான் தொடர்பு பெருகிச்சு, அதெல்லாம் ஐயா கண்ணுக்கு தெரியாதா? ஏன்னா 2 ஆட்சியாக நடந்துகிட்டு இருந்துச்சு, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் 2 ஆச்சு. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் பாபர் மசூதி இடிப்பு பண்ணி டிசம்பர் 8 ஆனால் எல்லா இடத்துலையும் போலீஸ் போடுறது நீங்கள் தான். உச்சநீதிமன்றம் எத்தனை தடவை கண்டனம் தெரிவிச்சிருக்குது உங்களை பார்த்து?
இன்னொன்று மறந்துட்டு பேசணும். அதாவது ராகுல் காந்தியை வச்சு பார்க்குற குற்றச்சாட்டு நீங்கள் கூட நினைக்கலாம், ஏங்க இந்தியாவில் பேசுங்க, அதெல்லாங்க வெளிநாட்டில் போய் பேசுறது ரைட்டு. இப்போ நம்ம யூடியூப்பில் பேசுகிறோம், இது மற்ற ஊரில் பார்க்க முடியாதா? இப்போ மற்ற தொலைக்காட்சிகள்லாம் இருக்குது, எத்தனை நாட்டுக்கு போகுது? இன்றைக்கி உலகங்கிறது சின்ன கிராமம் மாதிரி ஆகி போச்சுங்க. இதில் வந்து நான் பேசுகிறது எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க பேசுகிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி இத்தாலியிலேருந்து ஜெர்மனிலேருந்து அமெரிக்காவில் தேர்தல் நடக்குது, நம்ம விவாதிக்கலையா? பாதிக்கணுமா இல்லையா? அதுவும் அவர் பேசுகிறது அங்கே இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியில் இருக்க மாணவர்கள் மத்தியில். நீங்கள் எத்தனை மாணவர்கள்ட்ட பேசியிருக்கீங்க? நீங்கள் பத்திரிகையாளர்கிட்ட பேச மாட்டீங்களே. ஏன்னா ஏதாவது அங்கே போய் உள்ளே போய் உட்காந்தோன்னே, ஏங்க ரைட்டுங்க, ஒரு பையன் வந்து இது வந்து பிரியாணி சாப்பிட்டாங்கிறதுக்காக அவனை தள்ளி வச்சுருக்காங்களாமே பிஜேபி ஆளுற மாநிலத்தில் 4 நாளைக்கு முன்னாடி, உண்மையான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்? மாட்டுக்கறி கொண்டு போனதுக்காக ஒரு முதியவருக்கு வந்து அடிச்சிட்டாங்களாமே, உண்மையான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்? சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவார்? பில்கிஸ் பானு விஷயத்தை என்னன்னு கேட்டால் என்னன்னு சொல்லுவார்? அப்போ வந்து நீங்கள் வந்து கரப்ஷன், அதாவது வந்து நாடாளுமன்றத்தை கட்டுறீங்க. இந்தியா பெரிய ஜனநாயக நாடு, நாடாளுமன்ற கட்டடம் ஒழுகுது, மக்கள் சிரிப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? வெளிநாட்டுக்காரங்க கேட்பாங்களா இல்லையா? எல்லா விஷயத்தையும் தோற்று போயிட்டு வாய் மட்டும் கிளியை பேசுகிறீங்க. ராகுல் காந்தி பேசுகிறது என்ன தவறு? இன்னொன்று வந்து பங்களாதேஷ், ஷேக் ஹசீனாவை நீங்கள் கூப்பிட்டு வரல, மற்ற நாட்டில் போய் பேசக்கூடாதுங்கிறீங்க. அப்போ ஷேக் ஹசீனாவை நீங்கள் கூப்பிட்டது என்ன பிரச்சனை? இங்கேருந்து அமாஸ் போகிற நிறுத்துறன்னு போனீங்களே, அது என்ன பிரச்சனை? வெளிநாட்டில் போய் தலையிடுறீங்களா இல்லையா? லிவன்ஸ்கி எதுக்கு பார்த்தீங்க? ரஷ்ய அதிபர் புட்டின் எதுக்கு பார்த்தீங்க? மறுபடியும் நம்ம சொல்கிறோம், எல்லா விஷயத்தையும் தோற்றுட்டு. இன்னொன்றுங்க, இவருடைய பேச்சு, வெளிநாட்டில் பேச்செல்லாம் எடுங்க. இந்த பேச்சு ஏதாவது இந்தியாவை பற்றி வெறுப்பாக இவர் பேசுகிறாரா இல்லையா? இவர் வந்த 10 வருஷம் தான் இந்தியாவில் தேனாரும் பாலாரும் ஓடுதுங்கிற மாதிரி பேசுகிறார். அப்போ இந்தியாவை பற்றி அங்கெல்லாம் எங்கே நினைப்பாங்க? சரி, எல்லாத்தையும் விட்டு ஒன்று சொல்கிறோங்க, கச்சத்தீவை நம்ம இலங்கைக்கு கொடுத்துட்டோம். கச்சத்தீவை மீட்க முடியுமானா வாய்ப்பே இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு பெரிய முயற்சி பண்ணாது, எந்த கவர்மெண்ட்டும். எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நீங்கள் கச்சத்தீவை வந்து மீட்க போகிறோன்னா, அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை ஒரு நாட்டுக்கு ஒரு சில உங்களுக்கு ராஜாங்க உறவு இருக்குது. அப்போ ராஜாங்க உறவில் நீங்கள் ஒரு திட்டத்தை ஒரு கவர்மெண்ட்டோட போடுறீங்க. காங்கிரஸ் வந்து அதை ரத்து பண்ணுதுன்னா, அப்போ வந்து இந்தியா மேலே இருக்கிற நம்பகத்தன்மை எப்படி போகும்? இது வரைக்கும் எந்த அரசாங்கத்தை வந்து பண்ணியிருக்குமா? இந்த மாதிரி ஆட்சிகள் வரலாம் பாடலாம், மனிதர்கள் வரலாம் போலாங்க, ஆனால் வந்து இந்தியாங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்திய இறையாண்மைக்கு அவர் எங்கே குறுக்கு வைத்தார்? எல்லாத்தையும் தாண்டி சீக்கியர்களை இழிவுபடுத்திட்டார். என்ன இழிவுபடுத்தினாங்க? விவசாயிகள் போராட்டத்தில் போராடுறவங்களெல்லாம் காலிஸ்தான்கள்னு சொன்னது யார்? நீங்கள் தானே சொன்னீங்க. ஒரு வரி கூட மாற்ற மாட்டேன்னு சொல்லி அவங்கள அப்படியே சோத்துக்கு இல்லாமல் அலைய விட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஓட விட்டவுடனே அதை மாற்றி வேளாண்மை சட்டத்தை திரும்ப வாங்கினீங்களே, நீங்கள் தானே அது. அதேமாதிரி அந்த விவசாயிகள் மேலே காரியத்தை கொண்டது யார்? பேசுனா பேசிக்கிட்டே, ஐயா மோடியை பற்றி பேசினா சரளமாக வந்துக்கிட்டே இருக்கு, அந்த அளவுக்கு இவர் பண்ணிகிட்ருக்கார். மோடி சொல்கிறோம், இன்றைக்கி உலக அரங்கில் இந்தியாவில் ஏற்கனவே பேர் மூச்சு. இப்போ இவருடைய ராகுல் காந்தி பேசுறது சும்மா விட்டுருந்தா கூட போயிருக்கும். அவர் பேசுகிறது இவ்வளோ பெருசாக்கி ஐயோ தீவிரவாதி ரேஞ்சுக்கு அவர் பேசும்போது உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாருமே இன்றைக்கி அந்த பேப்பரில் எழுதுகிறாங்க, ஐயா மோடி எங்கேயோ போயிட்டார், ராகுல் காந்தி எங்கேயோ போயிட்டார். நீங்கள் வேணால் பாருங்களேன், ராகுல் காந்தியோட உயரம் எங்கே போயிடுச்சு, மோடியோட உயரம் எங்கே போயிடுச்சுன்னு. நீங்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எவ்வளவு பேசுனீங்க, உங்கள் சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி பேசுகிறீங்க நீங்கள்? அதெல்லாம் இன்றைக்கி வெளியில் வருதா இல்லையா? எல்லாம் கேட்குறாரு, ரிசர்வேஷன் கொடுங்க. நம்ம என்ன கேட்குறோம்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் 10 வருஷமாக நடத்தலை? மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாதான் இவங்களுக்கு இவ்வளோ, அவங்களுக்கு இவ்வளோ, இவங்களுக்கு இவ்வளோன்னு கொடுக்க முடியும். ஏன் நடத்த மாட்டேறீங்க? நடத்தினா முஸ்லீம்கள் ஏழையாக இருக்கிறது தெரிஞ்சு போயிடும், தலித்துகள் வேலை இல்லாமல் இருக்கிறது தெரிஞ்சு போயிடும், உயர் ஜாதியினர் மட்டும் சொகுசாக இருக்கிறது தெரிஞ்சு போயிடும். அது தெரியக்கூடாது. நம்ம என்ன கேட்குறோம்? இந்தியாங்கிறது அதானி அம்பானி மட்டும்தானா? அவங்க 2 பேர் தான் இந்தியாவா? சொல்லுங்கள், இந்தியாவா அது? அப்படி தானே பேசிகிட்டு இருக்கீங்க. கேட்டால் அதானி உலகம் முழுக்க தொழில் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு? நானும் நீங்களும் கூட தான் தொழில் பண்ணலாம். மோடியோட ஃப்ரெண்டாக இருந்தால் பண்ண முடியாது? மோடியோட ஃப்ரெண்டாக இருந்தால் நானும் நீங்களும் தொழில் பண்ணலாமா? பண்ண முடியாது. சொல்லுங்கள். பவர் உங்கள் கையில் இருக்குது சார், பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் இருக்கும்போது அம்பானி, டாட்டா, மகேந்திராலாம் இருப்பாங்க. அப்படி யாராவது திடீர் பணக்காரங்க வந்தாங்கன்னா, நீங்கள் வந்து குஜராத்லேருந்து கூடவே கூப்பிட்டு வந்துட்டீங்களே அதானியை. அவங்க வந்து ஸ்மக்லிங் லெவலுக்கு போயிட்டு இருக்குது. மோடி சொல்கிறோம், இன்றைக்கி ராகுல் காந்தி அலற விட்டுட்டுருக்காரு. அந்த அலறல் சத்தம் பிஜேபியினர் கதறது கேட்குது. உண்மையிலே ஆனந்தமாக இருக்குது கதறல் கேட்டு. தேன் வந்து பாயுதின் காயுதின் இல்லைங்கிற மாதிரி ஆகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.